மல்டிபர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சன்னா மசாலா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி சன்னா மசாலா சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு வேக வச்சுருக்கேன். தண்ணி வடித்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 டீஸ்பூன் சன்னா மசாலா, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ரெடிமேட் சன்னா மசாலா. 1 டொமேட்டோ வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் கீயும் 1 டீஸ்பூன் வந்து ஆயிலும் விட்டுருக்கேன். இப்போ இது சூடாக எடுத்து பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி விழுத கொட்டிடலாம். இந்த தக்காளி விழுதும் ஆனியனும் சைடில் எண்ணெய் வர அளவுக்கு நல்லா குக் ஆட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து இந்த சோலை மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சன்னா மசாலா போட்டு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். நல்லா வந்து கொதி வந்து எண்ணெய் சைடில் விட்டது கொஞ்சமாக, நான் விட்ட எண்ணெயில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து 1 கப்பு இதில் போட்டிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வேக வச்சோம் இல்லையா சன்னாவோட தண்ணி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு திக்னஸ்க்கு பார்த்துட்டு நம்ம தண்ணி அந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த 1 கப்பு இந்த கப்பில் அளவுக்கு போட்டு வேக வச்சோம் இல்லையா, நான் அந்த தண்ணி பாருங்கள் கரெக்டாக விட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட சன்னா மசாலா நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி நம்ம கப்பில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன். இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மல்டிபர்பஸ் ஜீரா ரைஸு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது வந்து பண்ணி பாருங்கள். இது நான் போட்ட இந்த சன்னா மசாலா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.